सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. தெரிகிற வழி இங்க இல்லை, வேற இடத்துல இருக்கு. வேற இடத்திலும் வேற இடத்துல இருக்கலாம் அல்லது வேற காலத்துல இருந்திருக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு வஸ்து இப்போ இங்கே வேற இடத்துல இருக்கிற வழி வேற இடத்துல தெரிகிறது. வேற காலத்துல இருக்கக்கூடிய வழி வேற காலத்துல இன்னொரு காலத்துல தெரிகிறது. அப்படி தெரிகிறது அனிதாச்சாரம். தேச காலாந்தரகதம் தேசாந்தரகதம் காலாந்தரகதம். வேறு தேசத்தில், தேசம்னா இடம், வேற இடத்துல இருக்கக்கூடிய வெள்ளி அங்க தெரியாம வேற இடத்துல தெரியும். காலாந்தரகதம்னா வேற ஏதோ காலத்துல இருந்த ஒரு வஸ்து அந்த காலத்துக்கு பதில் இந்த காலத்துல தெரியும். இப்படி இருக்கக்கூடிய அந்த ரஜதம் சுத்தி சம்பிரயுக்தேன ரோடோபகித இந்திரியேன, ரோடோபகதான்னு கூட இருக்கலாம், இந்திரியேன சுக்தியார்த்தமனாக எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு வள்ளி, ஏதோ ஒரு காலத்துல இருந்த வள்ளி இந்த இடத்துல இந்த காலத்துல எப்படி தெரிய முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன சொல்றாருன்னா தோஷோபகித இந்திரியம். தோஷம் இந்திரியத்தினால தெரிகிறது, இந்திரியத்துல தோஷம் இருக்கு. தோஷம் இருந்தால் தோஷத்தோடு சேர்ந்த இந்திரியத்தினால அது தெரியும். தோஷத்தோடு சேர்ந்ததுன்னா இல்லாததெல்லாம் தெரியும்னா எல்லாமே தெரியட்டுமே, இவனுக்கு போன ஜென்மத்தில் அனுபவிச்சதெல்லாம் இப்ப தெரியட்டுமே அப்படின்னு கேட்டான். ததைவம் அனனுபூதத்தியாக கிரகண பிரசங்கா சாதிஷ்யாதே நியாமகத்வா. எல்லாமே தெரியும் சொல்ல முடியாது. கொஞ்சம் சதிஷமாக இருக்கக்கூடிய வஸ்துவதான் மாற்றி கொடுக்க முடியும். அந்த நிறுத்தா போல கிடக்கக்கூடிய ஒரு கிழிஞ்சலை பார்த்து இது ஒரு யானை அப்படின்னு பிரமை யாருக்குமே வராது. ஏன்னா அதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பார்க்கலாமே இருக்குங்கிறதுனால இது ஒரு வெள்ளியா இருக்கலாம், வெள்ளிக்கும் இருக்கும் ஒரு சாதிஷ்யம் இருக்கிறதுனால வெள்ளிங்கிற பிரமை தான் வர முடியும், எல்லா பிரமும் வராது. இது அங்கசாட்சியாகி. இப்ப என்ன தெரியுதுங்க, வெள்ளி தெரியுது. இருக்கா இல்லையா வெள்ளி? இருக்கு. எங்க இருக்கு? வேற எங்க இருக்கிறதா தெரியுது, இங்க இருக்கிறதா தெரியுது. தெரியுது இங்க இருக்கிறதா தெரியுது, ஆனா இருக்கிறது இங்க இல்லை, வேற எங்கேயோ இருக்கு. இப்படி சொல்றதுக்கு அங்கசாட்சியாதிவாதம். இதை கண்டிக்கிறார். அது தப்பது. அந்நியதாட்சாதிங்கிற இந்த பதத்துக்கு என்ன? சாதிங்கிற சப்தத்துக்கு தியானம், தெரியறது, இது அர்த்தம். அந்நியதானா வேற மாதிரின்னு அர்த்தம். வேற விதமாக இதுக்கு அந்நியதான்னு சொல்றது. எப்படி இருக்கோ அப்படி இல்லாமல் வேற விதமாக. இப்ப இந்த அந்நியதான வேற விதமாக தெரியறதுன்னு சொல்றது தியானம் மாறுதலா இருக்கா, இல்ல பலம் மாறுபட்டு இருக்கா, இல்ல வஸ்துவே மாறுபட்டு போயிருக்கா, வேறையா போயிருக்கா? இந்த அந்நியதாங்கிறது எதுல போய் சேர்க்கிறது? கதேததத்தின் தியானே அந்நியதாத்மம் கிம்பா பலே சுத வஸ்து. தியானமே அந்நியதா, இந்த தியானம் வேற தியானமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டார். இல்லை தியானத்தினால வரக்கூடிய பலம், பலம்னா என்னன்னு சொல்றாங்க, அந்த பலத்துல வித்தியாசம் அது எப்படி இருக்கோ அப்படி இல்லாமல் மாறி போச்சுன்னு சொல்றியா? இல்லையே நீ பார்க்கக்கூடிய அந்த வஸ்துவே மாறி போயிடுச்சுன்னு சொல்ற. எது மாறு? அங்க தானா மாறுதல் அடைஞ்சிருக்கியா? எது மாறுதல் அடைஞ்சது? தியானம் மாறுனதாக சொல்ல முடியாது. ஏன்? ரஜகாகாரம் சுத்தியும் ஆலம்பதே ஜானி அந்நதா சொம்பாய். தியானத்துல மாறுதல் ஏற்பட்டது என்ன தியானம் பண்றது? ரஜத தியானம். என்ன தெரியுது? ரஜதம் தெரியுது.
ரஜதம் தெரிகிறது, ஆனா சுத்தி விஷயம் அப்படின்னு சொல்றோம். ரஜதம்னா வெள்ளி, வெள்ளி தெரிகிறது, ஆனா ஞானத்துல விஷயமாகிறது கிளிஞ்சல் அப்படின்னு சொல்றோம். கிளிஞ்சல் தியானம் வெள்ளி தியானமாக மாறினது அப்படின்னு சொல்லணுமா, அல்லது வெள்ளி தியானம் கிளிஞ்சல் தியானமாக மாறினதா? என்னது தியானத்துல மாறினது? மாறுதல்னா என்ன கேட்கிறேன். அத்த சுத்தேகே ஆலம்பனத்வம் நாம கிம் ஞானம் பிரதி ஸ்வாகார சமர்ப்பகத்துவம் உத ஞான பிரயுக்த விவகார விஷயத்துவம். என்ன சொல்றதுன்னா, உங்களுக்கு தெரியறது வெள்ளி தெரிகிறது, ஆனா அது என்ன மாறுதல் அடைஞ்சிருக்குன்னா அதை சுத்தி நிஜமா சுத்தி ஆனா வெளித்தியானமாக அவன் சுத்திதான் அதுக்கு ஆலம்பனம் அப்படின்னு சொன்னான். ஆலம்பனம்னா என்ன? ஆலம்பனம் நினைக்கிறேன். சாதாரணமா எப்படின்னா, எந்த வஸ்து தெரிகிறதோ அந்த வஸ்து அந்த ஞானத்துக்கு ஆலம்பனம். ஆலம்பனம்னா விஷயம். ஞானத்துக்கு விஷயம் விஷயம்னு சொல்றோமே, ஞானத்துக்கு என்ன விஷயம்? எந்த வஸ்து தெரிகிறதோ அந்த வஸ்து அந்த ஞானத்துக்கு விஷயம். இப்ப என்ன தெரிகிறது? வெள்ளி தெரியுது அப்படின்னா வெள்ளியா விஷயம், சுத்தி அந்த விஷயம். ஏன்னா எடுக்க போய் பார்த்தா அப்ப தெரியும் அங்க வெளி இருக்காது, சுத்திதான் இருக்கு. அதனால இவன் என்ன சொன்னா, ஞானத்துல ஒரு மாறுதல் ஏற்பட்டு மாற்றி தியானம் ஏற்பட்டு வெள்ளி தெரிகிறது, ஆனா விஷயம் வெள்ளி இல்லை, அது சுத்தி அப்படிங்கிறதுதான் அந்நியதார்த்தம் ஞானம். அப்ப இவன் கேட்கிறான், என்ன தியானத்துல மாறுதல் வந்து ஆலம்பனம்னு சொல்லி ஆலம்பனம். ஆலம்பனம்னா என்ன? இந்த ஞானத்துக்கு எந்த வஸ்து ஆதாரத்தை கொடுக்கிறதோ அந்த வஸ்து அந்த ஞானத்துக்கு ஆலம்பனம் அப்படி சொல்றதா, இல்ல ஞானம் வந்ததுனால எது சம்பந்தப்பட்ட விவகாரம் ஏற்படுறதோ அது அந்த ஞானத்துக்கு விஷயம்னு சொல்றாங்க. ஞானத்துக்கு எது விஷயம் ஆலம்பனம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஞானத்துக்கு ஆதாரத்தை கொடுக்கறது எதுவோ. ஆதாரத்தை கொடுக்கறதுன்னா என்ன? இது என்ன தெரிகிறது அப்படின்னு கேட்டா, நாம ஒரு சப்தத்தை சொல்றோம் இல்லையா, வெள்ளி தெரிகிறது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. வெள்ளி தெரிகிறதுனா அந்த வெள்ளிதான் அந்த ஞானத்துக்கு ஆதாரத்தை. என்ன ஞானத்தை நம்மளால பேச முடியாது, ஞானத்தை பத்தி பேச முடியாது. வெள்ளி தெரியுது, கடன் தெரியுது, சுத்தி தெரியுது, மாடு தெரியுது, ஆடு தெரியுது, இப்படி ஒரு விஷயத்தை சேர்த்துதானே எனக்கு தெரியுதுன்னு சொல்லணும். அப்ப எந்த விஷயம் தெரியுதுன்னு சொல்றத நிரூபணம் பண்றத காமிச்சு கொடுக்கறதோ அந்த வஸ்து அந்த தியானத்துக்கு ஆதாரத்தை கொடுக்கக்கூடியதாக. இதுதான் சுவாகார சமர்ப்பணம். எந்த வஸ்துவை கேட்டு தியானத்தை நாம பேசுறோமோ, இது தெரியுதுன்னு சொல்றோமோ அது அந்த தியானத்துக்கு ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து. ஆலம்பரம் சொல்லலாமா? இந்த ஆலம்பரம் எது விஷயங்கிற எது தெரியுதோ அது ஆலம்பரம் இப்படி சொல்லலாமா? இல்லை ஞானம் வந்து அதனால எது சம்பந்தப்பட்ட விவகாரம் ஏற்படுகிறதோ அது அந்த ஞானத்துக்கு ஆலம்பரம். இப்ப என்ன விவகாரம்னா, வாயால பேசுறது, எடுக்க போறது, எடுக்க போனதுக்கு அப்புறம் அதை எடுத்துட்டு வருது, அதனால வேலை பார்க்கறது, எல்லாமே விவகாரம். இப்ப வெள்ளிய ஒருத்தன் பார்த்தான்னா அவன் பார்த்தது வெளிதான் அப்படின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னு பார்க்கணும். வெள்ளி எங்க இருக்கு அப்படின்னு சொன்னான்னா சரி வெள்ளியை தெரிஞ்சுட்டான், அவனுக்கு வெள்ளி தியானம் வந்தது அப்படின்னு. அது மாதிரி இல்லை, வெள்ளின்னு சொல்லிட்டு எடுக்க போகணும் இல்லையோ, வெளியே எடுக்க போறான்னா அவனுடைய விவகாரம் எதை பத்தினதாக இருக்கு? வெள்ளியை பத்தினதாக இருக்கு. போய் எடுத்துன்னு வந்துட்டான். எதை எடுத்துன்னு வந்தான்? இந்த விவகாரம் வெள்ளியோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கு. அவன் எந்த விஷயத்தை அவன் பார்த்தானோ அந்த விஷயத்தை பத்தின ஒரு பேச்சு, அந்த விஷயத்தை பத்தின ஒரு பிரவೃತ್ತಿ, இதெல்லாம் உண்டாகுது இல்லையா, விவகாரங்கள்லாம் உண்டாகுது. ஆக ஞானத்துக்கு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எது சம்பந்தப்பட்ட விஷயம், எந்த விஷயத்தில் விவகாரம் ஏற்படுகிறதோ அதுதான் அந்த ஞானத்துக்கு ஆலம்பனம் அப்படி சொல்லலாமா? இவ ரெண்டு பட்சத்திலையுமே நமக்கு இது அந்நியதா ஞானம்னு சொல்லலாம்னு அவன் நினைக்கிறான். எப்படி பாருங்க, என்ன தெரியுதுங்க? வெள்ளி தெரியுது, வெள்ளி தெரியுது இல்லையா? ஆனா அங்க போய் எடுக்க போனான். எதை எடுக்க போனா இவன்? வெள்ளியை எடுக்க போனானா சுத்தி எடுக்க போனானா? இவன் கிட்ட கேட்டா வெள்ளிதான் எடுக்க போனேன்னு சொல்லுவான். ஆனா
மற்றவாழ்க்கை கேட்டா அவன் எடுக்க போனது சுத்தி எடுத்து போயிருக்கான்னு சொல்லுவான். சாந்தி இல்லாத ஏன் இவனுக்கு தெரிஞ்சது வெள்ளி, ஆனா இவன் எடுக்க போறது வேற வேற. அவன் என்னாச்சு, இதுதான் மாறுது. ஞானத்துல வித்தியாசம். இது அங்கேகா ஞானம். ஞானத்துல அங்கேகாசம். வெள்ளி வெள்ளி தெரிஞ்சதுன்னா வெள்ளியதான் இவன் எடுக்க போறான், இவன் ஏன் சுத்தி எடுக்க போறான். அதனால இவன் ஞானம் வித்தியாசப்பட்டிருக்கு, அங்கேகா ஞானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு பட்சத்தையும் சொல்லுகிறார். ஆத்தியா ரஜதாகார கிரப்தம் தியானம் சொல்லி சுத்தியாகார சமர்ப்பண அசம்பவா. பேச்சில மறக்கிறது தான் இது. என்ன சொல்றேன்னா, இந்த என்ன ஆகாரத்துல தியானம் வந்திருக்குதுன்னு கேட்டா ரஜதாகார ஞானம் சொல்லலாம். ஏன்னா என்ன தெரியுதுன்னு அவன்கிட்ட கேட்கறான், ஆண்டங்கிட்ட கேட்கறான், உனக்கு என்ன தெரிகிறது? அவன் சொல்றான் வெள்ளி தெரியுது. சுத்தி தெரியுதுன்னு சொல்லுவான், சொல்ல மாட்டான். அவன் வெள்ளி தெரியுதுன்னு சொல்லும் போது அவனுடைய ஞானத்துக்கு ஆகாரம் கொடுக்கக்கூடியது வெள்ளிங்கிறவர். ஆனால் நீ என்ன சொல்ற, அவனுக்கு தெரியுது சுத்தி. அவனே சொல்றான் வெள்ளி தெரியுதுன்னு. அவனுடைய ஞானத்துக்கு வெளிதான் ஆதாரத்தை கொடுத்திருக்குன்னு சொல்லும் போது நீ சுத்தி எடுக்க வெளியே எப்படி சொல்ல முடியும்? அவன் சுத்தி எடுக்க போனாங்கிறது வெளி வேற, ஆனா அவனுக்கு தெரியறது வெளியின்னு தானே சொல்லியாங்க. அதனால சுத்திய ஆலம்பரமாக சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அன்னிசான்னு சொல்லலாம், ஆனா சொல்ல முடியாது. அதனால இந்த பக்கம் தெரியறது வெளி, ஆனா எடுக்க போறது வெளியே இல்லை. அந்த ஞானத்தினால வந்த விவகாரத்துக்கு விஷயமா இருக்கக்கூடியது வெளி இல்லாமல் சுத்தியா இருக்கும். அதனால நான் ரெண்டாவது லட்சணம் வச்சுக்கிறேன் ஆலம்பனம்ங்கிறதுக்கு. ஞான பிரயுக்த விவகார விஷயத்தும் எப்படி சொல்லலாம். இது தப்புதான், இங்க வந்தா சரியா வரும், வேற இடத்துல எல்லாம் மாட்டினோம். என்ன ஆச்சுன்னா வியாக்கியாதி தரிசன பிரயுக்த விவகார விஷயத்திய கட்க குந்த அனுராதேகே வியாக்கியாதி ஞான ஆலம்பனத்துவ பிரதா. தூரத்துல வியாக்கியம் புலி தெரிஞ்சது உடனே என்ன பண்றான், புலி தெரிஞ்ச உடனே கட்க குந்த அனுராதியை எடுக்க போறான். புலியை எடுக்க போல, புலி தெரிஞ்ச உடனே வால் எடுக்கிறான், ஈட்டி எடுக்கிறான், அவன் ஈட்டி எடுக்கிறான், அவன் வில்ல எடுக்கிறான். அப்ப புலி தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவனுடைய விவகாரத்துக்கு விஷயமா இருக்கிறது என்ன, கட்டம் குந்தம் தனுசு இதெல்லாம் இருக்கு. அப்ப இவன் இதைதான் பார்த்தான்னு சொல்றதா புலி. ஜாகிர தியானத்துக்கு இதுதான் ஆலம்பரம் சொல்ல முடியுமோ? அப்படிங்களா? அதனால ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இவன் எதை எடுக்கிறானோ அதுதான் அந்த ஞானத்துக்கு விஷயம் சொல்லுற. இவன் பார்த்தது புலி, புலிய எடுக்க போனது புலியே இல்லை, வேற ஆயுதங்களை எடுக்க போனான். அப்ப பார்த்துட்டு எதை எடுக்க போறானோ அதுதான் அவன் பார்த்தான்னு சொல்லக்கூடாது. அதுதான் அந்த ஞானத்துக்கு வழி சொல்லக்கூடாது. அதனால இந்த லட்சணம் சரியாயிடுச்சு. ஞானத்துக்கு அப்புறம் அவன் எதை எடுக்க போறானோ அதுதான் அந்த ஞானம். வேற விவகாரமும் இருக்கலாம். விவகாரங்கிறது வாயால பேசுறது, எடுக்க போறது, இது எல்லாமே விவகாரம். புலிய பார்த்துட்டு கம்பு கம்பு சொல்லலாம், வியாகிரமே சொல்லணும்னு இல்லை. உடனே அதுக்கு பரிகாரம் பண்றது, தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஈட்டி வெட்டி ஈட்டி உண்டா அப்படின்னு சொல்லலாம். இவனுக்கு வந்த தியானம் புலி தியானம், ஆனா அவன் பேசுறது ஈட்டிய பற்றி. அப்ப என்னாச்சு, வந்து தியானத்துக்கு ஈட்டி விடுன்னு சொல்ல முடியுமோ? அதனால இந்த லட்சணம் சரியில்லை, வேற ஏதாவது சொல்லணும். இப்ப சொன்னது சரியில்லை. அப்ப அந்யதா தியானம் சொல்றது நாமி பலே அந்யதாத்வம், பலத்துல அந்யதாத்வம் ஒன்று இருக்கு. அந்யதா தியாதி தியானம் ஒண்ணும் இல்லை, பலத்துல வித்தியாசம். என்ன பலம்னா என்ன, பலத்துல என்ன வித்தியாசம்? பலத்திய புரணத்திய ஆந்தவு சம்யஜானியவா ஸ்வரூபதோ வைஷம்ய ஆதர்சனா. பலம்னா என்ன தெரியுமா? பலம்னா என்ன சொல்றேன், புராணம்னா என்ன இருக்கும் தெரியாது. வெள்ளி தெரிகிறது, இன்னொருத்தருக்கு கிழிஞ்சல் தெரிகிறது. நீங்க கிழிஞ்சல் வெள்ளி இந்த ரெண்டு பதார்த்தத்தை தனியா வச்சுருக்கோம். தெரியறதுன்னு சொல்றானே, அது தெரியறதுங்கிறது எந்த ஒரு இதை சொல்றானோ அதுல வித்தியாசம் இருக்கா? வெள்ளியை வெள்ளி வேறு, கிழிஞ்சல் வேறு, விஷயம் வித்தியாசப்படுறது. ஆனா தெரியறதுல என்ன வித்தியாசப்படுறது? அந்த ஞானத்துல ஒரு வித்தியாசம். அதாக
சரியாக அந்த வஸ்துவை பார்க்கிறவனுக்கும் தெரியுது, தப்பா பார்க்கிறவனுக்கும் தெரியுது. இவனுக்கு ஒண்ணு தெரியுது, அவனுக்கு இன்னொன்னு தெரியுது. ஆனா தெரியறதுல வித்தியாசம் காமிக்கணும்னா எப்படி வித்தியாசம் காமிக்கிறது? அந்த விஷயத்தை சேர்த்துதான் வித்தியாசம் காமிக்கணும். இவனுக்கு வெளி தெரியுது, அவனுக்கு தெளிஞ்சு தெரியுது. அந்த விஷயத்தை சேர்த்துதான் தியானத்துல வித்தியாசம் காமிக்கக்கூடிய புரணம்னு சொல்லக்கூடிய அந்த தியானத்துல ஒரு வித்தியாசமும் கிடையாது. விஷயத்தை சேர்க்காமல் இந்த வித்தியாசம் காமிக்கணும். ஆக தியானமே மாறி 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 தெரிகிறது அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ரெண்டையும் விடுவோம். முன்னாடி வஸ்துவே மாறி தெரிகிறது, வஸ்துதான் மாறி போயிடுச்சு. வஸ்துவே கட்டம் அந்நியாசம். ஆக ஞானத்துல வித்தியாசம் இல்லை, அந்த விஷயத்துல வித்தியாசம் உண்டு. அந்த இருக்கிறது தெரிகிறது ரஜதம். அப்ப வஸ்துதானே மாறி தெரிகிறது. அப்ப வஸ்துவில்தான் அந்நியாசம் கொண்டு விட்டு மாறுதல் வந்தது சொல்லலாம். அப்ப என்ன மாறுதல் வந்து சுத்திகாயாக ரஜத சாதாரணம் கிம்பா ரஜதாகாரேன பரிணாமமா. இந்த சுத்திகையில ஒரு மாறுதல் வந்தது, அதாவது இது வெள்ளியோட ஒன்னாக மாறிவிடும், வெள்ளியோட அபேதத்தை அடைந்தது, தாராளத்தை அடைந்தன. இந்த சுத்திகை வெள்ளியாக வெள்ளியும் சுத்திகையும் ஒன்றானது. அப்படியா இல்லையே? சுத்திகை சில நேரத்துக்காக வெள்ளியாகவே மாறிவிட்டான். சுத்திகாயாக ரஜத சாதாரணம் இந்த வழியில இந்த திருச்சியல்ல சித்த நேரத்துக்கு வெள்ளி வந்து உட்கார்ந்தது. அதனால வெள்ளிக்கும் இந்த சுத்திகைக்கும் ஒரு சாதாரணம் ஏற்படுத்தப்பட்டு இதுதான் இந்த விஷயத்துல வந்த மாறுதல் அப்படி சொல்றா? இல்ல அந்த சுத்திகை சித்த நேரத்தில் சுத்திகையாக இல்லாமல் வெள்ளியாக மாறி போச்சு அப்படின்னு சொல்றா? விஷயம் மாறுதல் அடைகிறதுனா இதான் மாறுதல் சொல்லுவோம். ஆதி அப்படி சுத்திகைக்கும் அந்த ரஜதத்துக்கும் சம்பந்தம் வந்தது அப்படின்னு சொல்ற இடத்துலையும் சுத்தி ரஜதயோகோ அत्यந்த பேதா கிம்பா பேத அபேதோ. தெரியக்கூடிய அந்த ரஜதத்துக்கும் அங்க இருக்கக்கூடிய சுத்திகைக்கும் அப்புறம் சம்பந்தமே இல்லை, ரொம்ப வித்தியாசமானது, சின்னமானது. அப்படியா பேதாபேதம் தாதாத்மியங்கிறது இருக்கா? ஆத்தியம் அத்தியந்த பின்னயோகோ வாஸ்தவ தாதாத்மிய அசம்பவா. இது வேற அது வேற, இது வேற ரத்தம் வேறுன்னா இது ரெண்டு எப்படி ஒன்னா போயிடும். இது வேறு அது வேறுன்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒண்ணுன்னு சொன்னா அது மகாதம். வேறுன்னு சொன்னாலே ஒண்ணு இல்லையா? வேற வேறன்னு சொல்லிட்டு ஒண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த மாதிரி இருக்க முடியாது. உனக்கு வரும்னு கேட்டாங்க. வேதாந்தி சொல்லுவான், அதனாலதான் நான் பொய்யான தாதாத்மியம் அனிர்வச்சனீய தாதாத்மியம் வந்து சொல்றேன். நீயும் ஒத்துக்க முடியாது. அனிர்வச்சனீய அனப்பி வருமா இல்லாத தாதாத்மியம் தெரியுது சொல்லலாமே. சூன்ய தாதாத்மியம் பற்றி குணகுணாதாவது தற்சம்பவேன சாந்தித்துவம் உருவாகும். இல்லாத தாதாத்மியம் தெரியுதுன்னு சொன்னா இல்லாத தாதாத்மியம் எங்க வேணாலும் தெரியணுமே, எங்க வேணாலும் தெரியலாம், எங்க வேணாலும் பிராந்தி வரலாம்னு ஆயிடுவேன். சமவாயத்திய பிரக்ரியா மாத்திர தாதாத்மிய அனதிரேதா. குணகுண்யாதி ஸ்தலத்துல எதுக்காக தாதாத்மியம் தெரியும்னா அங்கதான் சமவாயம்னு நான் ஒண்ணு வச்சிருக்கேன். சம்யோகத்திற்குள்ள சமவாயம்னு ஒரு சம்பந்தம் தார்க்கிக தர்க்கத்தை கொண்டு சாதிக்கிறேன். சம்யோகங்கிறது என்னன்னா ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கு, ஒட்டாம இருக்கு. ஒண்ணு நகர்ந்து வந்ததுன்னா உரிக்கும், இன்னொன்னோட வரும். அப்ப என்னாச்சு? இது சஞ்சோகம். இப்ப வந்தது என்னது? சஞ்சோகம் ஏற்பட்டது. கழிச்சுனா கையிருக்கா? இந்த கை அந்த கையும் ஒட்டவே வேணும். இப்ப இந்த கை இந்த கையோட ஒட்டணும் அப்படின்னா என்ன ஆகணும்? ஒரு கை இன்னொரு கை கிட்ட நகர்ந்து வரணும். ரெண்டு கையும் விபரீதமான திசையில நகர்ந்து வரணும். ரெண்டுமே நகர்ந்து வந்தாலும் இது ஒதுக்கிறோம். அது உபயகர்மஜ சஞ்சோகம்னு சொல்லுவோம். இருக்கிற இடத்துல இருக்கு, இது மாத்திரம் ஒதுங்குது. இது வந்து அந்நியதர கர்மஜ சஞ்சோகம். இப்படி தனியா இருந்தது அப்ராப்தயோகோ பிராப்தி சஞ்சோகா. இது இதேவா சொல்லப்படுகிறது. தனித்தனியா இருந்த வஸ்து ஒன்று வந்ததுனால அப்படி சொன்னா அந்த வந்ததுக்கு சஞ்சோகம். இந்த மாதிரி தனித்தனியா இருந்து சேராத ரெண்டு பதார்த்தத்துக்கும் இது சொல்ல முடியாது. சேராத பதார்த்தத்துக்கு சஞ்சோகம் சொல்ல முடியாது. எப்படி ஒரு வஸ்திரம் உண்டாகிறது. வஸ்திரம் என்ன வர்ணத்துல இருக்குன்னா வெள்ளம். அதோடைய கலர் வெளுப்பாக இருக்கு.
வஸ்திரமும் அதனுடைய வர்ணமும் ஒன்னா வேறையா ஒண்ணு சொல்லுறாரு. ஏன்னா வஸ்திரத்தை தொட்டு பார்க்கலாம், அதனுடைய வர்ணத்தை தொட்டு பார்க்க முடியாது இல்லையா, தொட்டா தெரியாது இல்லையோ. அப்ப வஸ்திரம் வேறு, அதனுடைய வர்ணம் வேறுன்னு சொல்லணும். இந்த ரெண்டும் ஒன்னா இருந்ததுன்னா வஸ்திரத்தை தொட்டு பார்க்கலாம், வர்ணத்தையும் தொட்டு பார்க்க முடியாது. அதனால இந்த மாதிரி விசாரம் பண்றது வஸ்து வேறு, அந்த வஸ்திரம் வேறு, அதனுடைய வர்ணம் வேறு. அப்ப இது ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? ரெண்டும் ஒட்டி இருக்கா? அப்புறாமே செஞ்சோடுமா? செஞ்சோடும் இல்லை, ஆனா சம்பந்தம் இருக்கு. அப்ப அந்த சம்பந்தம் என்னன்னா, இது தனித்தனியா இருந்து சேரல, உண்டாகும் போதே அப்படியே சேர்ந்து வந்து சமவாயம். இந்த சம்பந்தத்துக்கு சமவாயம். ஒரு வஸ்து இங்கே நகர்றதுன்னு சொன்னா அந்த வஸ்துவோட வஸ்து இருந்துட்டே இருக்கிற வஸ்து அந்த இடத்த விட்டு இப்படி அந்தந்த போகிறதுக்கு என்ன காரணம்னா அது ஒரு கிரியை உண்டாயிருக்கு. அதனாலதான் அது தன்னுடைய இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு ஒரு நகர்ந்து விடும். அப்ப அந்த வஸ்துல அந்த கிரியைன்னு ஒண்ணு உண்டானது, அந்த கிரியைக்கும் அந்த வஸ்துவுக்கும் சம்பந்தம் இருக்கு. ஆனா என்ன சம்பந்தம்? சமவாய சம்பந்தம். இதுதான் குணகுணி கிரியா கிரியாவல், இதுக்கெல்லாம் பரஸ்பரம் சமவாய சம்பந்தம் சொல்றாங்க, சம்யோக சம்பந்தம். இந்த மாதிரி இங்க ஒரு சம்பந்தம் சொல்றேனே சமவாய சம்பந்தம். சமவாய சம்பந்தம் அதுக்கு பேர் இருக்கு. சமவாயத்தை பிரக்ரியா மாத்திர சித்தத்தை, அதைத்தான் நான் சாதாரணம் சொல்றேன். இதே இடத்துல மீமாம்சகன் என்ன சொல்லுவாங்கன்னா சமவாயங்களை பேர் கொடுக்காம சாதாரணம் அப்படின்னு பேர் கொடுப்பான். ஆக அங்க இருக்கிற சம்பந்தத்துக்கு சமவாயம் அவன் சொல்லுவான், இவன் சாதாரணம் சொல்லுவான். அவருடைய பாஷையில சாதாரணங்கிறது வேற, இவனுடைய பாஷையில சமவாயங்கிறது வேற. ஆக இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கிறத விட வாஸ்தவத்துல வஸ்துல ஒன்றும் வித்தியாசம் காமிக்க முடியாது. ஏதாபேத பட்சத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்டால், ஏதாபேத பட்சேது கண்டூரோ இதுவதம் தான் எது ரெண்டுக்கும் இப்ப ஏதமும் அபேதமும் ரெண்டும் இருக்குன்னு சொல்றேன். இந்த மீமாம்சகிட்ட கேட்டா இந்த சொன்ன வஸ்திரத்துடைய வர்ணம் இது ரெண்டும் சின்னமா அபீனமான்னு கேட்டா ஏதாபேதம் சொல்றோம். சின்னம் அப்படின்னு சொன்னா ரெண்டும் தனித்தனியா இருக்கும், தனித்தனியா வஸ்திரத்தோடு சேர்ந்துதான் இருக்கிறதோடு தனியா இருக்கு. ஆனால் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது. நான் சொல்லபடி பேதம் வேற தெரியுது. ஏன்னா கண்ணால பார்க்கிறது, தொட்டு கூட பார்க்கலாம், அப்படி இருக்கு. ஆனா அதனால என்ன ஆச்சு, இது வேற அது வேறங்கிறதும் தெரியுது. ஆனா ஒன்னா இருக்கு. இதுதான் பேதாபேதம். வெவ்வேறாக இருந்தும் ஒன்னாக இருக்கக்கூடியது இன்னாபிதம். இப்படி சொல்லலாம். இப்படி சொல்ற பட்சத்துல நீங்க என்ன சொல்லணும், இது தெரியக்கூடிய வஸ்து என்ன, தெரியக்கூடிய வஸ்துல கேட்டா அது சுத்திகை. ஆனா எப்படி தெரியுது, வெள்ளியா தெரியுது. அப்ப அந்த வெள்ளிக்கும் அந்த சுத்திகைக்கும் என்ன சம்பந்தம்? ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டால் அப்ப என்ன ஆகும், இது சாந்தி இல்லையா? ஏன் சாந்தி இல்லையாமோ, கண்டோடவர் அசாந்தி பேரமும் இருக்கு அபேரமும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அப்போ இதுதான் ரஜதம்னு சொல்றதுல என்ன தப்பு? எல்லா இடத்துலயும் பேராபேதம் இருக்கிற இடத்துல அப்படி சொல்றது தவறாகாது. எப்படி கண்டோ கௌரு அப்படின்னு சொல்றது மாட்டுக்கு கௌரு. கண்டகா அப்படின்னு சொன்னா அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு அவயவம் உடஞ்சிருக்கு, அங்கமாயிருக்கு, கொம்பு கொஞ்சம் உடஞ்சிருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன ஆச்சு, கண்டகாங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் வேறு. கண்டகா கௌன்னு ரெண்டு சப்தம் பிரயோகம் பண்றேனே, ரெண்டு சப்தத்துக்கும் ஒரே அர்த்தம்னு சொல்லலாமோ? ஒரே அர்த்தம்னு சொன்னா இருக்கா ரெண்டு சப்தம் போடலாம் இல்லையா? கௌன்னு ரெண்டு தடவை சொல்லாம இருக்குமே. அதனால ரெண்டுக்கும் அர்த்தம் வித்தியாசமா இருக்கு. சரி, அபேதம் இருக்கா இல்லையான்னு பாக்குறேன். அபேதமும் இருக்கு. ஆமா, எது எது கண்டகா? கஹ கண்டகா? கண்டமானது எது? மாடு. மாடுதான் கண்டமானது அப்படின்னு சொன்னா மாட்டையே நீ கண்டம்னு சொல்றேன். இந்த ரெண்டு பதத்துக்கும் அர்த்தம் தனித்தனியா இருக்கு. ஆனா இந்த இடத்துல ஒன்னா இருக்கு. நீளமான புஷ்பம் அப்படின்னு சொல்றேன். நீல புஷ்பம், நீளமும் நீளம் புஷ்பம் இந்த ரெண்டும் இங்க ஒரே பதார்த்தத்தை குறிக்கிறது. அந்த புஷ்பம் அதே புஷ்பத்தை நான் காமிச்சு சொல்றேன். அந்த புஷ்பம் தான் புஷ்பம்னு சொல்றேன். அந்த புஷ்பத்தையே நீளம்னு சொல்றேன். அப்படிதான், வேற புஷ்பம் இல்லை, இந்த புஷ்பம் தான் நீளம். அப்ப நீளம் புஷ்பம். ஆனா இந்த ரெண்டு சப்தம் சொல்றேனே, இந்த ரெண்டு சப்தத்துக்கும் அர்த்தம் ஒண்ணுன்னு சொல்லக்கூடாது. நீளம்ங்கிறது தனி அர்த்தம் உண்டு, புஷ்பங்கிறது தனி அர்த்தம் உண்டு. ஆனா இந்த இடத்துல ரெண்டு சேர்றது. இதைத்தான் நான் பேத அபேதம்னு சொல்றேன்.
சப்தார்த்தம்னு பார்த்ததுன்னா ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் இல்லை. நீளம் நீளம், புஷ்பம்னா புஷ்பம், புஷ்பம்னா நீளம்னு அர்த்தம் இல்லை, நீளம்னா புஷ்பம்னு அர்த்தம் இல்லை. அப்ப ரெண்டுக்கும் அர்த்தங்கள் வித்தியாசம் இருக்கு, வேதம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல ரெண்டு ஒண்ணா இது நாம் ஏதா அப்படின்னு. அப்ப அதே மாதிரிதான் நீளம் புஷ்பம் சொல்ற மாதிரி இடம் பிரகிதம் சொல்றோம். யதார்த்த தியானமாக இதை யாராவது கார்த்திகை சொல்வாரோ? காந்தி சொல்ல முடியாது. ஒரே அர்த்தத்துல வருது. இது வெளியீடு தனிப்பொருள், தனிப்பொருள், இது அறிவு. அப்ப எப்படி தெரிஞ்சுது? அதான் இது பிரச்சனை. அதான் அதேதான் பிரச்சனை. இது அது இல்லை. இங்க ஒண்ணு அக்ரிட்டிவா இருக்கு, விசேஷமா இருக்கு, இன்னும் ஒண்ணு நம்னா இருக்கு. அது ரெண்டுக்கும் பரஸ்பர சம்பந்தம் இருக்கு. சாதாரண பேதமும் இருக்கு, அபேதமும் இருக்கு. அதனால நீளமான புஷ்பம். இத போல இது தெரியற அந்த வஸ்துவுக்கும் ரஜதத்துக்கும் ஒரு பேதாபேதம் சொன்னீங்கன்னா அப்ப என்ன ஆகும்னு கேட்டா வெளியான கிழிஞ்சல். அப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? அப்ப அந்த சம்பந்தம் இல்லையோனோ இல்லையோ, நீ எப்படி வஸ்து அங்கேதா தெரிகிறது வேற மாதிரியா தெரிகிறதுன்னு சொல்ல முடியுமா? அதுதான். அப்ப இன்னொரு பட்சம் வந்தது. சரி, இன்னைக்கு இந்த நேரத்துக்காக வெள்ளியா மாறி போச்சு, பேசாமல் இருக்கிற கிழிஞ்சல் அது சொன்னால் அப்புறம் வெள்ளியா மாறி திருப்பி கிழிஞ்சல் ஆகாது. பரிணாம பட்சேத்தி பரிணாமம் சொன்னா அதுக்கப்புறம் பார்த்தா அப்புறம் எல்லாருக்கும் வெளியே போயிடுவாரு. அதான் மாறி போயிட்டு பாலானது தயிரா மாறி போயிடுன்னு சொன்னா ஒருத்தனுக்காக மாத்திரம் மாறுவான், எல்லாருக்கும் தானே இது மாறும். இவனுக்கே அப்புறம் பாலா கிடைக்காது. அப்படின்னா அதே மாதிரி இந்த சுத்தியானது வெள்ளியா மாறி போயிட்டு அப்புறம் என்னைக்குமே அது திரும்பி சுத்தியானது வெளியா போயிடும். பாகோலக்யா மகம் இமகம் ரஜதஞானம் அபாத்தியம் பரிணாம ஜானம் வா க்ஷீர பரிணாம கதிஞானம் அனுமானம் பண்ணிவிட்டாங்க. சொன்னேன்னா அந்த ஞானம் தப்பா சொன்னது ஆகாது. அது ஒரு பரிணாமத்துடைய ஞானம். இது முன்னாடி இருந்தது, அப்புறம் வெளியா பரிணாமம் விளைஞ்சது. அப்ப அதுதான் தெரியுது இவனுக்கு காந்தி காலத்துல வழியாக. அதனால பாலா இருந்த வஸ்து அப்புறமா தயிராக மாறி தயிராக தெரிஞ்சதுன்னா அது எப்படி சரியான ஞானமோ அதே மாதிரி இந்த ஞானமும் சரியான ஞானம் ஆகிவிடும். ஆனா இது சரியான ஞானம் சொல்ல மாட்டேன். அதனால அந்த வஸ்து மாறலைங்கிறத ஒத்துக்கிறாங்க. அப்ப சின்னவதேவ சுத்தி புனர் விஷய. அப்புறம் பால் தயிரானதுக்கு அப்புறம் பால் தெரியுமோ? வெந்நீரும் தெரியாது. அதே மாதிரி சுத்திகையானது ரஜதமாக மாறிடுச்சுன்னா சுத்திகை இல்லாது. அப்போ அந்நேதாங்கிறது எப்படி சொல்றது, எதுல அந்நேதார்த்தம்னு அது கேள்வி கேட்க மாட்டேன். நான் சொல்றேன், இந்த நேரத்தில் திருப்பி அதே மாதிரி மாறும். இந்த சுத்திகையானது கொஞ்ச நேரம் வெளியா கொடுக்கும், அப்புறம் பார்த்தா திருப்பி சுத்தியா கொடுக்கும். இப்படி எல்லாம் ஆகலாமான்னா ஆகிறதுக்கு நான் உதாரணம் கொடுக்குறேன். நான் கமலசிய விகாச ரூப பரிணாம ஹேதோஹோ சூரிய தேஜஸ அபகமே புனः அபவது ரஜத பரிணாம ஹேதோஹோ தோஷஸ்ய அபகமே புனः சுத்திகா பாவः. யாரோ ஒருத்தர் கேட்டா, கையாயிரம் கேட்கல, அடுத்த ஒருத்தர் கேட்டாலே இப்படி சொல்லக்கூடாது. சூரியன் உதிக்கும் போது அந்த தாமரையானது மலரலாம். ஒட்டாயிருக்கக்கூடிய தாமரையானது சூரியன் இருக்கிறவர்கள் தெரியாது. சூரியன் மறையும் போது திருப்பி புரிஞ்சுக்கிறது. அந்த விரிஞ்சது திருப்பி இதாகிறது. இப்ப என்னாச்சு, அடுப்பதெல்லாம் தாமரை புஷ்பம் நல்லா மலர்ந்து போயிடுது. ராத்திரி ஆட்சி பார்த்தா திருப்பி இதாயிடுது. அப்புறம் மறுபடியும் இப்படி ஆகுது. அப்ப மாறுதல் வந்துட்டே இருக்குல்ல. முதல்ல ஒரு நிமிஷம் இருந்தது, அப்புறம் பார்க்கும்போது மாறி போயிடுச்சு, திருப்பி பழைய மாதிரி ஆயிடுச்சு, திருப்பி வேற மாதிரி ஆயிடுச்சு. இது மாறுதல் வந்துட்டே இருக்கு. இது ஜாஸ்தி கவிதை உபயோகப்படுத்துவார். ஒரு இடத்துல இந்த கப்பியாசம் புண்டரீகம்ங்கிற இடத்துல பிரம்மவித்யாபுரத்துல சொல்லியிருக்கார். சூரியன் உதிக்கிறதுக்கு அப்புறம் மலர்ந்த அந்த தாமரையானது மறுபடியும் சுகுலமாக மாறுமா? மாறாதுங்கிற ஒரு தடவை நல்லா விரிஞ்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் சுருங்குமே தவிர அப்புறம் திருப்பி திருப்பி மலர்ந்து மாறுறது கிடையாது. இது கவிகள் வர்ணிக்கிறதுக்காக வச்சிருக்கிற வழி அது கிடையாது.
வர்ணிக்கு கவிகளுடைய சம்பிரதாயம் சிலது உண்டு. அவ காவியத்துல நதியை வர்ணிக்கணும்னு சொன்னால் நதியில நிறைய தாமரைகளுக்கு அந்த அதுகளுக்கு அப்படி வர்ணிக்கணுமா. ஆனா நதியில அதெல்லாம் வராது, அது தேங்கி இருக்கக்கூடிய தண்ணியில வரக்கூடியது அந்த. ஆனா அவ வர்ணிக்கும் போது இப்படிதான் வர்ணிக்கணும். ஏதாவது ஒரு பருவத்தை வர்ணிக்கணும்னு சொன்னா அந்த அழகெல்லாம் அதுல இருக்கோ இல்லோ, ஆனா அவ்வளவும் வர்ணிக்கணும். கவிதை இருக்கவா அந்த மாதிரி வச்சுருக்கேன். அந்த மாதிரி இந்த தாமரையானது சூரியன் உதிக்கும் போது மலர்றது, சூரியன் அந்தமாதிரினா திரும்பி மூடி விடுறது, திரும்பி மலர்றது அப்படின்னு சொல்றது கல்வியுடைய ஒரு சம்பிரதாயம். அது காவியங்களை சொல்றதுக்காக ஒரு தேவி ஒரு வண்டானது தாமரையில இருக்கக்கூடிய அந்த தேனை சாப்பிட்டுட்டே மறைந்து அங்கே தூங்கி போன உடனே ராத்திரியிலாச்சு அந்த தாமரையானது மூடி இதெல்லாம் முடிச்சு பார்த்தா மூடி வரது வழி இல்லை. அப்ப அது என்ன யோசிக்கிறது, ராத்திரியா இருக்கு, அதனால இப்ப தாமரை மூடி வழி கிடையாது. பகல் ஆக முடியாது, திரும்ப விழியுமே, சூரியோதயம் ஆகுமே, சூரியோதயம் ஆச்சுன்னா அழகா இந்த தாமரை விழியுமே, அப்ப நாம பறந்து கொள்வோமே அப்படின்னு எல்லாம் கல்பனை பண்ணிட்டு இந்த கல்பனை பண்ணிட்டே இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு யானை வந்து அந்த குட்டையை குழம்புற மாதிரி குழம்பி அந்த இதையே பிடிச்சி முடிஞ்சு எழுதிட்டு இன்னும் எங்க வளர்றது அப்படின்னு ஒரு விஷயம். அந்த மாதிரி கல்வி வர்ணிக்கக்கூடிய விஷயங்களோட நிஜமா மாறும். சூரியதேசா அபகமே புனः முகுலீபாவது ரஜத பரிணாம ஹேதோ தோஷத்தை அபகமே அதை திஷ்டாந்தமா காமிச்சு சுத்தியானது இவன் கண்ணுல இருக்கிற தோஷத்தினாலே சித்த நேரத்தில் வழியாக மாறினது, இவன் தோஷம் போயிடுன்னு சொன்னா மறுபடியும் சுத்தியாக மாறிடுச்சோ அப்படின்னு சொல்லலாம். புனः சுத்திபாவது விகசிதமேவ முகுலம் ஆதி இதுவது ரஜதமேவ சுத்திராசி இது பிரதீத்யபாவா. ஆறு அனுபவத்தை பயிற்சி பண்ணிப்பாரு. அந்த இடத்துல இந்த தாமரையானது முதல்ல விரிந்து இருந்தது, இப்போ சூரியோதயம் சூரியன் அஸ்தமனமானதுக்கு அப்புறம் திரும்பியும் மூடிக்கொண்டது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த தாண்டி போனதுக்கு அப்புறம் யாராவது இப்ப சொல்லுவாரா இந்த சுத்தியானது கொஞ்ச நேரத்துக்கு வெளியா இருந்தது இப்ப திரும்பி சுத்தியா மாறி போச்சு அப்படின்னு சொல்லுவாரா? அதுக்குமே கிடையாது. இந்த மாதிரி பிரதீதி இல்லை. கணஞ்சின் தத் பாவேபி பரிணாம பக்ஷோ யுக்தா ஒரு பிராந்தன் இப்படி சொன்னாலும் சொல்லலாம். இந்த திட்டாந்தத்தை காமிச்சு அவனுக்கு ஏற்றி விட்டா அவன் கிட்டத்துல போய் பார்க்கச்ச ஆஹா என்னுடைய வெளி மாறி போச்சு, சுத்திரியா மாறிட்டேன், தூரத்துல இருந்தா வெளியா மாறுறது, கிட்ட போனா சுத்திரியா மாறுறது அப்படின்னு ஒரு பிராந்தனுக்கு ஒரு இது வரலாம். ஏன் அப்படி வரலாமேன்னு கேட்டா வேணா வரலாம். அந்த மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கிறான். இருந்தாலும் அது வெளியாக மாறி இருக்கிற சமயத்துல அவனுக்கு மாத்திரம் வெளியா தெரிகிறது, மற்றவாளுக்குலாம் வெளியா தெரியணும். அது வெளியா மாறி இருந்தால் தாமரை அதுல மலர்ந்து இருக்கும் போது ஒருத்தருக்காக மாத்திரம் மலர்ந்ததாக தெரியுது, மற்றவாளுக்கெல்லாம் மூடி தெரியுது, கொட்டா தெரியுது சொல்ல முடியாது இல்லையா? நிர்தோஷத்தியாகி தன்பாவேன பரிணாமப்பட்டோ யுக்தா நிர்தோஷத்தியாகி ரஜதப்பிரதி பிரகண்டார். தோஷம் உள்ளவருக்கு மாத்திரம் அது வெளியா தெரியணும்னு என்ன அவசியம்? எல்லாருக்கும் தெரியணும். ஏகமேவ கைரம் கதிரூபேண கஞ்சித் புருஷம் பிரதி பரிணதம் அந்நியம் பிரதி இது திருஷ்டச்சரம் பால் தைரா மாறி இவனுக்காக மாத்திரம் அது தைரா மாறி மற்ற வாழ்க்கை அது பாலாவே இருக்கு. அவர் சொல்ல முடியாது. மாறினா எல்லாருக்கும் மாறிதான். அந்நியாட்சாதி ரூபா. அதனால அந்நியாட்சாதினா என்ன அந்நியா அப்படின்னு கேட்கும்போது கல்யாணப்படி அவனால நிரூபணம் பண்ண முடியாது. இது அந்நியாட்சாதி. ஆனா இப்படி கல்யாணம் பண்றது அந்த ரொம்ப சரியானது சொல்லுது. இந்த ரீதியில கல்யாணம் பண்றது பிரகாரப்படி இந்த கல்யாணம் தெரியாது. அந்நியாதிங்கிற அந்த சப்தத்தை கேட்டு அந்நியானா என்ன அந்நியா சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டு இவர் மறக்கிறார். அதாவது யதார்த்தமா நீங்க பார்க்க போட்டீங்கன்னா அவள் சொல்ற எவ்வளவு வேற தோஷங்கள் சொல்லலாம். ஆனா இந்த மாதிரி கண்டிக்கப்படாது. அன்னிக்கானா என்ன இருக்கா அப்படின்னு கேட்டு அவள் சொல்ற விஷயம் என்ன நமக்கு என்ன தெரியுது? கடிதம் தெரியுது, எங்க தெரியுது?
இங்க எதிர்த்தாப்புல தெரியுது, எதிர்த்தாப்புல ரத்தம் இல்லை ஆனா தெரியுது. எப்படி தெரியுது? இதுதான் சொல்லலாம். அந்த உங்களுடைய கண்ணு எதிர்த்தாப்புல ரஜதம் இல்லாட்டாலும் இன்னும் ஒண்ணு இருக்கு. ரஜதம் தெரியறது, ரஜதம் அங்க இல்லைன்றது வாஸ்தவமா இருந்தாலும் அந்த ஸ்தானத்துல அதுக்கு பதில் இன்னும் ஒண்ணு சமாச்சாரம் ஒண்ணு இருக்கு, கிழிஞ்சல்னு ஒண்ணு இருக்கு. இவருடைய கண்ணானது எங்க போய் படுறது? அது கிழிஞ்சல்ல படுறது. உண்மையில அதுல போய் படுறது. அதுல பட்டாலும் நமக்கு வஸ்து உடனே கிழிஞ்சலாக தெரியல. கிழிஞ்சலாக தெரியாம இருக்கிறதுக்கு காரணம் உண்டு. என்ன காரணம்? பல காரணங்கள். தூரத்துல இருக்கு, அல்லது வயசுக்கு குறைவா இருக்கு, கண்ணு தெரியாது, கண்ணு தோஷம் இருக்கு, இந்த மாதிரி பல காரணங்கள் சொல்லலாம். அந்த வஸ்து இவருக்கு கிழிஞ்சலாக தெரியல. எப்படி தெரியுது? ஏதோ ஒரு வஸ்து அதுல சில தர்மங்கள் தெரியுது, சில குணங்கள் அதனுடைய தெரியுது, குணாதிசயங்கள் தெரியுது. கிழிஞ்சலுக்கு மாத்திரம் இருக்கக்கூடிய தர்மங்கள் எதுவுமே தெரியல. ரஜதத்துக்கும் கிழிஞ்சலுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய தர்மம் தெரியுது. என்ன தெரியுது? இதுவும் பலபலம் இருக்கு, அதுவும் பலபலம் இருக்கு, இதுவும் ஒரு சின்னதா இருக்கு, ரொம்ப பெருசா இல்லை, அதுவும் அதே மாதிரி இருக்கு. அந்த மாதிரி சில சமாச்சாரங்கள்லாம் ஒன்னா தெரியும். இதை பார்க்கும்போது இந்த தோஷத்திலிருந்து இவருக்கு என்ன பண்ணுறது ஞாபகம் வருதுன்னா, தூரத்தை ரஜதம் ரஜதமா இருக்குமோ அப்படின்னு அந்த ரஜத ஸ்மரணம், அந்த சமஸ்காரம் இருக்கு. அந்த சமஸ்காரம் தூங்கிட்டு இருந்த சமஸ்காரம் ஒழிச்சு ஏற்கனவே பார்த்த அந்த சமஸ்காரமானது வெளியிருந்து ஒழிச்சது. அது என்ன பண்றது? அதுவும் இந்த இவனுடைய சுற்றுன்னு தெரியாம போன அந்த அஜானமும் தோஷமும் இது எல்லாம் கலந்து இவனுக்கு அப்படிங்கிற நிச்சயத்தை ஏற்படுத்தி இது ரஜதம் தான் அப்படிங்கிற இது வெளிதாங்கிற பிரமையை உண்டுபடுது. இப்ப வெளியும் இவனுக்கு பிரத்யட்சமா தெரியுது. இவன் நினைக்கக்கூடிய வெளியா இருந்தால் அது எப்படி பிரத்யட்சமாக ஆகும் அப்படிங்கிற இதுக்கு அதிகாரவாதி என்ன சொல்றான்னா, பிரத்யட்சமாக ஒரு வஸ்து தெரியணும்னு சொன்னா உங்களுக்கு அந்த வஸ்துவோடு இந்திரியத்துக்கு சம்பந்தம் வேணும். இந்திரியத்தோடு சம்பந்தம் இல்லாமல் எந்த வஸ்துவுமே பிரத்யட்சமாக தெரிய முடியாது, ஆகிக்க முடியாது. அப்படிதானே? இப்ப வெள்ளியோடு இங்க உங்க இந்திரியத்துக்கு ஒரு சம்பந்தம் வேணும், அதுதானே? வெள்ளியோட அந்த இந்திரியக்கு சம்பந்தத்தை நான் சொல்லிக்கிறேன்னா அப்ப அந்த வெள்ளிக்குள்ள எங்கேயோ இருந்தாலும் கூட அந்த வெள்ளி பிரத்யட்சமாகலாம். சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்னு கேட்டா ஞானம் சம்பந்தம். ஞானலட்சணா ஞானலட்சணம் பிரத்யாசம். இந்திரியத்தினால தெரியக்கூடிய விஷயம் இருக்கு. விஷயத்துக்கும் இந்திரியத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை லௌகிக சம்பந்தம் அலௌகிக சம்பந்தம் ரெண்டா பிரிச்சுட்டாங்க. லௌகிக சம்பந்தம்னு சொல்றது நமக்கு தெரிஞ்ச சஞ்யோகம், இது அங்க இருக்கு, இது போய் இங்க போய் சேர்றது, இது ஒரு சஞ்யோகம், சஞ்சுக்த சமுதாயம், அது ஒரு 6 விதமா பிரிச்சிருக்காங்க. அலௌகிக சம்பந்தம்னு சொல்லும் போது என்ன இருக்குன்னா, ஏற்கனவே அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுது, இப்ப தெரியுது, ஏற்கனவே தெரியலாம் அல்லது இப்ப தெரியுது, உங்களுக்கு ஞாபகமாவது வரலாம், ஞானம் வருது. இந்த ஞானமே அந்த விஷயத்துக்கும் அந்த இந்திரியத்துக்கும் மத்தியில ஒரு சம்பந்தமாக அமையும். இது ஞான லட்சணா பிரத்யாசம். எங்க நாம உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டா, சந்தனக்கட்டை வாசனையா இருக்குன்னு சொல்றோம். ஒரு சந்தனக்கட்டையை பார்க்கிறோம். எங்க இருக்கு? அந்த சந்தனக்கட்டை நல்ல வாசனையா இருக்கு. சந்தனக்கட்டை அங்க இருந்து நம்மளால வாசனையே சொல்ல முடியாது, கண்ணால பார்த்து சொல்றோம். சந்தனக்கட்டையை கிட்ட கொண்டு வந்தா தானே இதனால அதோடைய வாசனையை தெரிஞ்சுக்க முடியும். கண்ணான வாசனையை தெரிஞ்சுக்க முடியாது இல்லையா? ஆனா அந்த சந்தனக்கட்டையை பார்த்து இவன் இந்த சந்தனக்கட்டை நல்ல வாசனையான சந்தனக்கட்டை அப்படின்னு பார்த்து சொல்றான். இது எந்த இடத்துல பாக்குறான்னா, பல சந்தனக்கட்டைகள் வச்சிருக்கு. ஒருத்தங்கிட்ட நாம கேட்டு நல்ல சந்தனக்கட்டையா எனக்கு குழு, அப்ப அவன் அங்க தூரத்துல இருந்துட்டே சொல்றான் அந்த சந்தனக்கட்டையை அது நல்ல வாசனையான சந்தனக்கட்டை. அவன் கண்ணால பார்த்து இந்த சந்தனக்கட்டை வாசனை உள்ள சந்தனக்கட்டை, அந்த வாசனைங்கிறது அவன் கண்ணுக்கு தெரியக்கூடிய வச்சுவோ இல்லையோ? அப்ப எப்படி அவன் கண்ணால பார்த்து வாசனை உள்ள சந்தனக்கட்டை அப்படின்னு சொன்னான் அப்படின்னா, அவன் ஏற்கனவே இந்த சந்தனக்கட்டையை மூன்று பார்த்துட்டான். ஏற்கனவே மற்ற சந்தனக்கட்டையும் மூன்று பார்த்து இதையும் மூன்று பார்த்து இதுல வாசனை உள்ளது ஏற்கனவே அவன் தெரிஞ்சு வச்சு போட்டான். சரியா? இப்போ தூரத்திலிருந்து பார்க்கறதுக்கே அவனுக்கு அந்த சந்தனக்கட்டை ஞாபகம் வரைச்ச நான் பார்க்கும்போது அந்த வாசனை ஞாபகம் வரும். ஏற்கனவே பார்க்கணும், இதுல
இப்ப சந்தனக்கட்டைய கண்ணால பார்க்கறான், வாசனைய ஞாபகப்படுத்துகிறான், அது ஞாபகத்துக்கு வருது. அப்ப ஸ்மரணங்கிற ஒரு தியானம் வாசனைக்கும் இந்த அவனுடைய தத்துவேந்திரியத்துக்கும் மத்தியில ஒரு சம்பந்தமாக அமைகிறது. அதனால இவன் கண்ணால பார்க்கறது வாசனையான சந்தனக்கட்டை இது வாங்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். சரியா? இந்த இடத்துல அந்த வாசனையுடைய தியானம் இருக்கு, சுகந்தத்தினுடைய தியானம். அந்த ஞானமே இவருடைய இந்திரியத்துக்கும் அந்த சுகந்தங்கிற விஷயத்துக்கும் ஒரு சம்பந்தமாக அமைகிறது. இது ஞான லட்சண சன்னிகிரகம் அவங்களுடைய காரியத்தால் சொல்றாங்க. இங்கே என்ன நடந்தது? அது சரியான இடம், அது தப்பு இல்லையே, அவன் சொன்னது சரியாவே இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல சமஸ்தலத்திலும் இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இது ஏற்பட்டு எப்படின்னா, அந்த காவியங்கள்லாம் பார்த்த உடனே இவருடைய ஏற்கனவே பார்த்த அந்த ரஜத சம்ஸ்காரம் இருக்கு, அந்த சம்ஸ்காரம் இவனுக்கு ரஜதத்தை ஞாபகப்படுத்துகிறோம். சம்ஸ்காரம் வந்து ஞாபகம் வரத்துக்கு பல காரணங்கள் இருக்கு. இவனுக்கு அதே ஆசைப்பட்டுருக்கலாம், எத்தனையோ காரணங்கள்னால ஞாபகம் வந்த உடனே அந்த தியானமானது இவனுடைய இந்திரியத்துக்கும் ஞாபகத்துக்கு விஷயமான ரஜதத்துக்கும் மத்தியில ஒரு சம்பந்தமாக அமையும். தியான லட்சணமா இப்படி ஆனதுனால ரஜதம் இவனுக்கு பிரத்யட்சமா தெரியும். ரஜத தியானமும் இவனுடைய இந்திரியமும் ரெண்டும் ஒரே சமயத்துல இருக்கிறதுனால இவனுடைய இந்திரியத்துக்கும் அந்த ரஜதத்துக்கும் தியானமே சம்பந்தமானதுனால ரஜதம் பிரத்யட்சமா தெரியுது. உங்களுடைய நியமம் என்ன? பிரத்யட்சமாக ஒரு வஸ்து தெரியணும்னா அந்த வஸ்துவுக்கும் இந்திரியத்துக்கும் சம்பந்தம் இருக்கணுங்கிறது தானே இருக்கு. அதனால தெரியலாம். இங்கேயே அந்த ரஜதம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஞாபகம் வர விஷயம் எங்க வேணாலும் இருக்கலாம். அங்க உள்ள விஷயத்தோடு இவனுக்கு இவனுடைய இந்திரியத்துக்கு சம்பந்தம் உடனே ஏற்பட்டு போகும். அதனால தெரியுது. இது தாழ்வு இந்த பிரக்கிரியை கண்டிக்கிறதுக்கு எங்கேயோ இருக்கிற வஸ்துவோடு இந்த ஞானம் சம்பந்தமாக ஆகியிருந்தால் அது ஏகப்பட்ட தோஷம் வரும். ஞானத்தை சம்பந்தமா சொல்லக்கூடாது சொல்லித்தான் கண்டிக்கலாமே தவிர நீ அன்னையா தியானம் அன்னையாங்கிறது இப்படி அர்த்தமா அப்படி அர்த்தமானு சொல்றது சரியான வழியில்லை. அது ஆனாலும் ஒரு உற்பத்திக்காக அந்த சப்தத்தை அர்த்தத்தை கேட்டு கேள்விக்கு மேல கேட்டாலும் அவனுக்கு சரியான பதில் வரலையே சொல்றதுக்கு தான் இந்த தாற்பயமே தவிர நிஜமா இவருடைய இந்திரியத்துக்கும் அவன் பார்க்கிற அந்த வெளிக்கும் சம்பந்தமே இல்லை. ஞானத்தை சம்பந்தமா சொல்ல முடியாது, சொன்னால் பல ஆபத்துகள் வரும். அதனால அது சம்பந்தமா சொல்ல முடியாததுனால சம்பந்தம் இல்லாத அந்த ரத்தம் வெகு பிரத்யட்சமா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் அதை சிந்திக்கிறது நியாயமான சரியாக. அடுத்த மேற்கொண்டு கிரந்தங்கள் அப்புறமா வந்த கிரந்தங்கள் எல்லாம் அப்படிதான் தெரியாது அவள் சொன்னது. ஏன்னா இந்த மாதிரி கண்டிச்சா அவளே வந்து என்ன சொல்லிக்கிறேன், நான் சொன்னதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நீ வேற எதையும் சொல்லி அதனால ரொம்ப பிராச்சீனமான அப்படியே இருக்கிறாங்க அவசியம். அன்னிகாட்சாதி சொல்லியிருப்பா. அந்த அன்னிகாட்சாதிங்கிற வாதம் சரியானது.